தொடர் விடுமுறையொட்டி சென்னை வண்டலூர் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவில் போதிய அளவு விலங்குகள் இல்லை என்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். காணும் பொங்கலானது இன்று சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கூடுகின்றனர். மேலும் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் எது போன்ற வசதிகள் மக்களுக்கு தேவைப்படுகிறது, அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்று நாம் பார்ப்போம். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நம்முடன் இருக்கிறார். அவர் குடும்பத்துடன் தற்போது இங்கே சுற்றுலாவுக்காக வந்திருக்கிறார். அவருடைய கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இந்த வண்டலூர் சூழ உங்களுக்கு போதிய வசதிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்களா? உங்களுக்கு கொடுத்த நீங்க கொடுத்த கட்டணத்துக்கு இந்த வசதிகள்லாம் இருக்கா? நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறோம். நான் வழக்கறிஞர் முகமது சஃபி. என்னுடைய குடும்பத்துல இருந்து ஒரு 15 பேர் கிட்ட நாங்க வந்திருக்கிறோம். வந்தோம், ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருந்தது. 200 ரூபாய் கட்டணங்கிறது அதிகமா இருக்குது. 200 ரூபாங்கிறத குறைச்சா நல்லா இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள், நடுத்தர வர்க்க மக்கள்லாம் இது ஒரு பொழுதுபோக்கு பூங்காவை பார்க்க வராங்க. வன உயிரியல் பூங்காங்கிறாங்க. வனவிலங்குகள் கம்மியா தான் இருக்குது. பார்த்தா காலி கூண்டுகளும் பறவைகள்லாம் அதிகமா இல்ல. அதே போன்று போதிய வசதிகள் செஞ்சு தரப்படல. குடிநீர் வசதியா இருக்கட்டும், அதே போன்று சிறு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ், உணவு பதார்த்தங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இல்ல. உள்ள வரும்போதே சொல்லிட்டாங்க, வெளியே இருந்து எந்த நெகிழி பையிலையும் உணவுப் பொருட்கள் எதுவும் செல்லக்கூடாதுன்ட்டு. ஆனா எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த முறையான அறிவுறுத்தல்களோ வழிமுறைகளோ இல்லாதது ஒரு ஏமாற்றமா இருக்குது. ஹார்ட் ஆஃப் த ஒரு மெயின் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா இது. மகாபலிபுரம் இருக்கு, மெரினா பீச் இருக்கு. அங்க மக்கள் கூடினாலும் அங்க கலைகள் இருக்கு, இங்க வன உயிரினங்கள் இருக்கு. சிறு குழந்தைகள் பார்த்து மகிழக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இல்லாதது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்குது. ஒரு 600 கிலோமீட்டர் தாண்டி திருநெல்வேலியில இருந்து நாங்க இங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஆனா ஏமாற்றம் மிஞ்சுறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரசாங்கம் மிக கூடிய விரைவில் நல்ல முறையில செஞ்சு வன உயிரியல் பூங்காங்கிறத மிகப்பெரிய அளவுல வைக்கணும். அறிஞர் அண்ணா பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த அறிஞர் அண்ணா பேர் வச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்த வேண்டும்ங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நன்றி சார். அவர் கூறியது போல வண்டலூர் உயிரியல் பூங்காவில் போதுமான வசதிகள் தற்போது வரை ஏற்படுத்தவில்லை. அதாவது கொடுக்கக்கூடிய அந்த கட்டணத்துக்கு ஏற்றது போல இவர்களுக்கு வசதிகள் செய்யப்படவில்லை. இன்னும் பூங்கா நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகள் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார். சத்தியம் செய்திகளுக்காக வண்டலூரிலிருந்து மனோகரன்.